திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் பெயரில் போலி புக்கிங் இணையதளம் உருவாக்கி பண மோசடியில் ஈடுபட்ட ராஜஸ்தான் நபரை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். போலி வெப்சைட் மூலம் வசூல் வேட்டை நடத்தியவர் சிக்கியது எப்படி? திருச்சி அருகே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கும் வசதிக்காக ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரையில் கடந்த 2014ஆம் ஆண்டு யாத்ரி நிவாஸ் திறக்கப்பட்டது. சுமார் 1000 பக்தர்கள் தங்கும் அளவுக்கு வசதி கொண்ட இந்த விடுதி பக்தர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் யாத்ரி நிவாசுக்கு ஆன்லைனில் புக் செய்ய அரசு தரப்பில் தனியாக இணையதள முகவரி கிடையாது. இதனால் ஆன்லைனில் அறைகளை முன்பதிவு செய்ய முடியாத நிலை உள்ளது. இதை பயன்படுத்தி மோசடியை அரங்கேற்ற நினைக்கும் நபர்கள் யாத்ரி நிவாஸ் பெயரில் பல போலி புக்கிங் இணையதளங்களை உருவாக்கி உள்ளனர். இதை அறியாத வெளியூர் பக்தர்கள் அவற்றை உண்மையான இணையதளம் என்று நம்பி பணம் செலுத்தி அறைகளை முன்பதிவு செய்து ஏமாந்து வருகின்றனர். அந்த வகையில் ஒரு அறைக்கு குறைந்தபட்சம் 1450 ரூபாய் முதல் அதிகபட்சம் 16,000 ரூபாய் வரை வசூலித்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் இதுவரை இதுபோன்று போலி இணையதளம் மூலம் அறைகளை முன்பதிவு செய்து ஏமாந்ததாக ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் 60க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீசாருக்கு மட்டும் 20 புகார்கள் வந்துள்ளன. இந்த மோசடியில் அதிகளவு பாதிக்கப்பட்டவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். ஆனால் இவர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருவதால் இங்கேயே இருந்து உரிய புகார்களை அளித்து அதற்குரிய நிவாரணத்தை பெற முடிவதில்லை. எனினும் அவ்வப்போது பெறும் புகார்களின் அடிப்படையில் மோசடி இணையதளத்தை சைபர் கிரைம் போலீசார் முடக்கி வருகின்றனர். ஆனாலும் போலி இணையதள மோசடி நபர்கள் வெவ்வேறு முகவர்களில் தொடர்ந்து கணக்குகளை தொடங்கி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்களை ஏமாற்றுவது தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கடந்த வாரம் திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீசில் நேரடியாக புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் மோசடி நபர்களை கைது செய்ய அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர். போலீசாரின் தீவிர விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜாஃபர் என்பவர் போலி இணையதளத்தை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே ராஜஸ்தான் விரைந்த திருச்சி போலீசார் அங்கு ஜாஃபரை கைது செய்து திருச்சி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேறு மாநிலங்களில் உட்கார்ந்து கொண்டு தங்களை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற தைரியத்தில் ஆன்லைன் மோசடியை அரங்கேற்றிய நபரை அந்த மாநிலத்திற்கே சென்று போலீசார் தூக்கியிருப்பது பலரது பாராட்டுக்களையும் பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கதாக இருந்தால் இனிமேலும் யாத்ரி நிவாசில் அறைகளை முன்பதிவு செய்ய விரும்பும் பக்தர்கள் போலி இணையதள மோசடியில் சிக்காமல் இருக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நிறுவ வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.